ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். மனுஷன் வாழ்கிறாயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம தலைவர் விஜயை தான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஐயோ! நீங்கள் ரொம்ப தாங்க, எப்படிங்க எங்கள் அம்மாக்கிட்ட வாய்ஸை மாற்றி இப்படி கலக்கிட்டீங்க அப்படின்னு காவேரி சொல்ல, உங்கள் அம்மா சரியான ஆள் கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியுமா? ஐயையோ! அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிட்டேன்ல, நீ அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சாரதா அப்படியே இஞ்சி தின்னது மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு மூஞ்சியை வாங்கி தர்றேன், கொடுத்து விட சொல்லியிருக்கிறா, நான் தர்றேன் அப்பளத்தை அப்படின்ட்டு போகிறாங்க. எப்பா இந்த சாரதா முகத்தை எப்படி தான் வச்சுக்கிறாங்களோ, செம்ம நடிப்புன்னு சொல்லலாமுங்க. கத்தி எடுக்கலை, 10 கூட்டத்தை கொல்ல தலைவன் ஆகலை, இந்த ஒரு இது எடுக்கலை அது எடுக்கலை, ஆனாலும் வில்லனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தாங்க இங்கே சாரதாவும் சரியான வில்லி ரேஞ்சுக்கு இப்போதைக்கு பசுபதியை விட சாரதா மேலே தாங்க வில்லியாக இருக்குது எல்லாருக்குமே தோணுது. அடுத்து வாங்க இங்கே பார்ப்போம். இங்கே இவங்க என்ன பார்த்தீங்கன்னா காதல் மழை அப்படியே பயணம் தொடருதுங்க. அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படியே இருக்க கட்டி பிடிக்கிறாரு. இன்றைக்கி ஃபுல்லாக என் பொண்டாட்டியை என் செல்லத்தை கொஞ்சிக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி காவேரி உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேணாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நான் செஞ்சு தருவேனா, நீ சாப்பிடுவியா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூஸை புழிஞ்சு கொடுக்குறாங்க. குடிமா அப்படிங்கிறாரு. இல்லை நீங்களும் குடிங்க. எனக்கு வேணாம், ஏற்கனவே அது 2 பேர் குடிக்கிறீங்க. 2 பேரா? ஆமாம், பாப்பாவும் நீ தான். ஓ அப்போ இது வந்து பாப்பாவுக்கு, எனக்கு இல்லை. அப்போலாம் இல்லைம்மா, நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. 2 முடக்கூட குடிக்கல, வாமிட்டு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்குறாரு, தடுக்கிறாரு, உட்கார வைக்கிறாரு. என்னம்மா? ஆமாங்க இது எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. அப்போ நான் நல்லா போட்டு தரட்டுமா? ஐயோ ஜூஸு நல்லா தான் இருக்குது, எனக்கு இப்போ வாமிட்டாக வருது. இப்படி தான் வருமா காவேரி? ஆமாங்க, இந்த சமைக்கிறது, ஒலை தண்ணி, தாளிக்கிறது இதெல்லாம் கேட்டாலே எனக்கு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நீ பட்னி இருந்ததான் விழுந்தியா மயங்கி அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு காவேரி சொன்ன கையோட, ஆமாம் என் பொண்டாட்டிக்கு நான் சமைச்சு கொடுக்காம சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே மாங்காய் ரசம் வேணும் அப்படிங்கிறாங்க. மாங்காய் ரசமா? என்னது அப்படிங்கிறாரு. ஆமாங்க, அது நல்லா புளிப்பாக நல்லா இருக்கும் இல்லையா, அது வேணும். அப்புறம் பூண்டு ஊறுகாய் செம்மையாக இருக்கும் தெரியுமா? ஐயய்ய என்ன காவேரி, நான் பாட்டுக்க பாதாம் அது இது பிஸ்தா பேன அந்த ஐட்டங்கள் இருக்குது பாருங்களா, இதில் உள்ளது பேக்கரியில் அது கேட்பேன்னு பார்த்தா இதை கேட்குற, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேளுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு சுழியம் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. என்னது சுழியம்மா? அது எப்படி அப்படிங்கிற சொல்கிறாங்க. கடலப்பருப்பு மைதா மாவு இதெல்லாம் போட்டு செய்யணும். சரி விடு, நெட்டில் பார்த்துருவான், நீ பாரு, நீ இப்படியே என்கிட்ட பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தீன்னா உனக்கு ஒரு பூஜ்யம் இல்லை 1000 பூஜ்யம் தருவேன். என்னது பூஜ்யமா? ஆமாம் நீ தான் சொன்னியே, அது சுழியங்க. சரி விடு, 2 ஒன்று தான், அதை ஞாபகம் வச்சு இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்படிக்கு போகிறாருங்க, போயிட்டு சமைக்க போகிறாரு. இந்த பிள்ளை விளையாடுதுங்க அவர் மாதிரியே அழகாக கட்டி பிடிச்சிட்டு, நான் இப்படி நிற்பேன் இப்படி கொஞ்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு போய் கட்டி பிடிக்குதா. இப்படிலாம் இருந்தால் நான் எப்படி சமைப்பேன் அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிட்டு கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சும்மாவே ஆடுவார், இந்தம்மா சலங்கை கட்டி விட்டா ஆடாமல் விடுவாரா என்ன? அப்படியே இந்த புள்ள நீங்கள் உட்காருவீங்களா, நான் சமைச்சு தருவேனான்னு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒட்டி உரைச்சிக்கிட்டு செல்லில் பார்த்துக்கிட்டே பார்த்தா மைதா மாவை கலக்கிறாரு, இதை கலக்குறாங்க, அப்படியே சுட்டுக்கிறாரு. சுட்டுக்கிருச்சு. ஐயோ சுட்டுக்கிட்டீங்களா, நான் செய்யட்டுமா? அதெல்லாம் வேணாம், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சீயன் சுட்டு அதை பார்க்கையில இன்றைக்கே எனக்கே ஆசை எச்சி ஊறுதுங்க. எத்தனை பேர் சீயன் சுட்டு திங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சீயன் அன்னைக்கு சுட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுட்டிங்கிறது இப்போ சொல்ல முடியாது, இனிமேல் நான் இன்றைக்கி சுட்டு சாப்பிடணுங்கிற ஆசை வந்துருச்சுங்க. 4 சீயத்தை பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுலேயும் அவங்க சுட்டு ஆளாளுக்கு மாற்றி ஊட்டிக்கிறாங்களே. ஐயோ டே என்னங்கடா டே என்னடா அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. அந்த சமைக்கிற அழகு என்ன, இந்தம்மா ரசிக்கிற தோரணை என்ன, ஐயோ கொல்றாங்களே மனுஷங்க. ரியல் ஜோடி கூட தோற்று போயிரும் போலக்கே. டே பார்த்துக்க எல்லாரும் யார் சண்டை நடந்துட்டு இருக்கோ வீட்டுக்கெல்லாம், இந்த ஜோடியை பார்த்து திருந்துங்கப்பா. பொண்டாட்டியை எப்படி வச்சுக்கணும், புருஷன் கூட எப்படி அனுசரணையாக நடந்துக்கிறது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு எந்த பிள்ளை நடந்துக்குது, நாள் பூரா நடந்துக்கணும்னா இதை பார்த்து நடந்துக்க முடியாது. ஆனால் பொண்டாட்டியை எப்படி வச்சுக்கணுங்கிறத இந்த விஜயை பார்த்து, நம்ம தலைவரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அன்பர்களே தோழர்களே அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. இதுங்க இந்த பக்கத்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்படியே அழகாக தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் மெத்தையில் வச்சு அப்படியே படுக்க வச்சுட்டு, நீ நிம்மதியாக தூங்க காவேரி அப்படிங்கிறாங்க. வேறு லெவல் கலக்கிட்டாருங்க. காவேரி பயந்த மாதிரி இவர் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயந்தாங்க. ஆனால் நீ தூங்குடா தங்கம் அப்படின்னு தொட்டியில் தூங்குற வச்சு ஆட்டுற மாதிரி, குழந்தைய தூங்க வைக்கிற மாதிரி, என் பிள்ளை நீ தாண்டின்ட்டு தூங்க வைக்கிற விதம் வேறு லெவல். கலக்கிட்டீங்க போங்க டைரக்டர் சார், வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால்
கூடவே ஒரு பக்குன்னு பயம் வருதுங்க. ஏன்னா அன்பை கொடுக்குறவர் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியை கொடுப்பாரு இல்லையா டைரக்டரு, அந்த பயம் நெஞ்சுக்குள்ள எல்லாருக்குமே ஓடத்தான் செய்யும். அடுத்து இவங்க தூங்க வைக்கிறாங்க, கையை பிடிக்கிறாங்க, கச்சக்குன்னு பிடிச்ச கையோட, என்னடா நீங்கள் என் கூட இருக்கீங்களா, நீங்கள் என் பக்கத்தில் இருப்பீங்களா, இருந்துட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது, நான் தான் சொல்லிட்டேனே எல்லா வேலையும் விட்டுருவோம், இங்கே இருந்துருவோமா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோல் மேலே அப்படியே சாஞ்சிடுறாரு. 2 பேரும் அழகாக கட்டி அணைச்சிட்டு அப்படியே தூங்கி போகிறாங்க. பேக்ரவுண்டு சாங்கு செம்ம சாங்காக கலெக்ட் பண்ணி போடுறாங்கன்னு சொல்லணும். சூப்பராக இருக்குங்க அந்த பாட்டோட இவங்களோட காம்பினேஷன் செம்மைன்னு சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழி தோன்றதுக்கு இங்கே ராகினியும் பசுபதியும் அந்த மாமா வர வச்சிடுறாங்க. அந்த நல்ல மாமாவே இப்படி கெடுக்கிறாங்க. அடுத்து அஜய் வந்துடுறாருங்க, என்ட்ரி பண்ணிடுறாரு. இன்னைக்கு பாவம் பிஸ்னஸுக்கு ஊராக அலைகிறாராம். 98 பிஸ்னஸ் இருக்குது, அதை 100 ஆக்கிறதுக்கு அலைகிறாரு போல இருக்குது. பசுபதி என்னம்மா அவங்க மாமா கிட்ட பில்டப் அவுத்து விடுறாரு. ஆனால் அந்த பிள்ளை பாவங்க, இவர் தான் திருந்துவாருன்னு நினைக்கிறேன் அஜய். அவர் திருந்திட்டாருன்னா ராகினிக்கு ஒரு 4 சப்புன்னு 4 இழுப்பு இழுத்துடலாம். பார்க்குறாரு, வந்து உட்கார்றாரு. நீங்கள் சொல்லுங்கள் மாப்பிள்ளை வெண்ணிலா மாமா கிட்ட, இவர் தான் வெண்ணிலா மாமா அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா, வணக்கங்க அப்படிங்கிறாங்க. இவர் தான் ஏன் மாப்பிள்ளைன்னு பசுபதி அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் மாப்பிள்ளை சொல்லுங்கள் அப்படிங்கிறாரா பசுபதி. இவர் உடனே ஆமாம் வெண்ணிலானா எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப உயிர், காவேரி சும்மா காங்கிரீட் கல்யாணம் பண்ணி வந்தது, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாரு. அது கான்ட்ராக்ட் கல்யாணங்க, அது வந்து சும்மா அது ஆசை பணத்தை பார்த்துட்டு இங்கே இருக்க பார்க்குது, எங்கள் அண்ணனுக்கு காவேரி சுத்தமாக பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வசியம் பண்ணி தான் வச்சுருக்கு, நீங்கள் வெண்ணிலானியும் அண்ணனும் தான் சேரணும் அப்படின்னு அப்படியே ராகினிக்கும் பசுபதிக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் பேந்த முழிக்கிறாரு. சரிங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. வாங்க நம்ம போவோம், சாரதாட்ட போயிட்டு அந்த காவேரியை பற்றி நல்லா திட்டி தீப்போம், அந்த அம்மா தான் எகிரி பெண்ணிக்குதுல. பத்திரிக்கைக்காரங்களாம் பேட்டி எடுத்தப்போ தான் சொன்னாங்களே, அந்த அம்மா தான் இப்படி பயங்கரமாக பதில் சொன்னிச்சு, அந்த அம்மா பொண்ணை பேசவே விடலைன்ட்டு. நம்ம போகிறோம், காவேரி இருந்துச்சுன்னா ஏய் பத்திரத்தில் சைனை போடுறி, டைவர்ஸ் கொடுறீன்னு சொல்லி கேட்பான்னு ஒரு டைவர்ஸ் பத்திரத்தை ரெடி பண்ணிக்கிறாங்க. இங்கே பார்த்தா எல்லாம் கிளம்பி போகுதுங்க அவங்க வீட்டுக்கு. இவர் போகையிலே பம்மிக்கிட்டே போகிறாரு. எனக்கு பயமாக இருக்குங்க அப்படிங்கிறாரு. ஏங்க மீசை இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையே, ஏங்க மீசைக்கும் தைரியத்துக்கு என்னங்க இருக்குது, முடி அது வாட்டுக்கு தன்னால் வளருது, இங்கே தைரியம் தன்னால் வரலையே, நான் என்ன பண்ணுவேன், அவர் விஜய் சொல்கிறதெல்லாம் சரிங்கிற மாதிரி தான் இருக்குன்னு பயந்துக்கிட்டு தான் வர்றாரு. அட வாங்கப்பா, என்ன நீங்கள் நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் பொண்ணு இங்கே தான் கொடுக்குறோம், என்ன நீங்கள் கோடியாக சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா, இந்த என் மகளை பாரு, ஒரு சொத்து இல்லை மருமேன்ட்ட, ஆனாலும் விரும்பின பையனை ஏற்றுக்கணும், கட்டிக்கிட்டு வாழலையா, நீங்கள் உயிராக இருக்குது வெண்ணிலா வாங்க அப்படின்னு சொல்லி படி ஏறி மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்குறாங்க சாரதா இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தங்கச்சி அப்படிங்கிறாரு பசு. நிமிர்ந்து பார்க்குறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோத்தோட வர்றாங்க. செம்ம கோத்தோட வர்றாங்க. ஏதாவது எடுத்து அடிச்சிருவேன் ஓடிடு அப்படிங்கிறாங்க. கல்யாணம் பண்ண மருமையிலே தூக்கி துவச்சி துவம்சம் பண்ணுறாங்க சாரதா. அப்படி இருக்கையில் இந்த பசுவெல்லாம் சுச்சுப்பி ஏமாத்துறோம் தெரியல, சாரதாவை பற்றி கிழிச்சு கேட்பேன்னுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாரதா. இவர் போகிறாரு அசால்ட்டா. என்னம்மா தங்கச்சி நல்லா இருக்கியா, நாங்கள் நல்லா இல்லாட்டி உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அப்புறமா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நல்லா இருக்கியாம்மா, நல்லா இருந்தோம் இது வரைக்கும், இனிமே தான் என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அடுத்து சாந்திம்மா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, இங்கே பாரு நீலாம் யார், என்ன நினச்சிட்டு இருக்கு, உன்னை ஒரு நிமிஷம் ஆகாது தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு, என்னடா நினச்சிட்டு இருக்கணும். ஓ ஐயோ பயந்துட்டேன் தங்கச்சிம்மா பயந்துட்டேம்மா அப்படிங்கிறாரு. பசு நடிப்பு கொட்டுறாரு. என்னங்க பேசுங்க அப்படின்னு வெண்ணிலா மாமாட்ட தூண்டி விட, இங்கே இவர் பம்முறத வெண்ணிலா மாமா பம்முறத கரெக்டாக பாட்டியும் பார்க்குறாங்க சாந்தியும் பார்க்குறாங்க. போய் சாரதாட்ட, ஏய் சாரதா இங்கே பாரு, இவனை தூண்டி விட்டு அது 2 தான் கூட்டிகிட்டு வந்திருக்கு, இந்த பசுவையும் கொசுவையும் ஓட்டி விடு, அப்போ இவன் தன்னால் அடங்கிடுவான் அப்படிங்கல. நீங்கள் இருங்க அத்தை நான் பார்த்துக்கிறேன். டே என்னடா எதுக்கடா இங்கே வந்திருக்கீங்க, என்னது டாவா அப்படின்னு அந்த வெண்ணிலா மாமா கேட்குறாரு. இது என்னது பொம்பளை பஜாரி இருக்கும் போல இருக்கே, அவன் விஜய் பரவாயில்ல போல இருக்கே, அதை விட கேட்குற கேள்வியே தோரணை சரியில்லையே பயமாக இருக்கே அப்படின்ட்டு பசுக்கிட்ட போய் பசுபதி சார் நம்ம போயிடுவோம் சார் பயமாக இருக்குது சார், நீங்கள் பேசாமல் இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு பசு என்ன பண்ணுறாங்க. என்னம்மா தங்கச்சிம்மா புதுசாக வந்தவங்களை இப்படிலாம் மிரட்டலாமா, நான் என்னையா மிரட்டினேன், நான் இதுக்கு பேர் மிரட்டினேன்னா அப்போ மிரட்டினா நீ என்ன நினைப்ப அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா தங்கச்சி, இங்கே பாரு இந்த மாதிரி பாருமா தங்கச்சி பேருமா தங்கச்சிலாம் சொல்லாத, எதுக்கு வந்த, நீ வந்ததே வேஸ்ட்டு, இங்கே நிற்காத மரியாதை கிளம்பு அப்படிங்கிறாங்க. நான் வந்து சொல்லிட்டு போயிடுறேன் இரு, எங்கே காவேரிங்க உன் பொண்ணு எங்க, ஏன் காவேரி உனக்கு எதுக்கு நீ ஏன் கேட்குற அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வேணாண்டு வந்துட்ட கரெக்டாக இல்லையா, இதை மட்டும் நீ சொல்லு, அவன் வேணாண்டு தான் வந்துட்டான், இப்போ என்ன பண்ணணுங்கிற, உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா தான் பாவம் இல்லையா, இவரை பாரு பார்க்கவே பாவமாக இருக்குது, அக்கா பொண்ணு மேலே வாழ்க்கை போச்சேன்னு பேர் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, தாலியை கட்டி வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள்
தாலியை கட்டுங்க, வேலியை கட்டுங்க, இல்லை தருதலையா போங்க, எங்களுக்கு தேவையில்லை, இங்கேயே வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாரதா கொதிக்க, இந்த கொதிப்பு தான் சாரதா தங்கச்சிம்மா எனக்கு வேணும், இதே வேகத்தோடு இரு, இதே வேகத்தோட முறைப்படி டைவர்ஸ் வேணும்ல, அதான் இந்த குடும்பம் அப்படின்னு ராகினிட்டு வந்து பத்திரத்தை வாங்குறாங்க. இதில் போட்டு கொடுத்துரு, தாராளமாக என் பிள்ளை நல்லபடியாக இருக்கும், பாவம் வெண்ணிலா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. ஏன் இதெல்லாம் இவர் பேச மாட்டாரோ, நீங்கள் தான் பேசுவீங்களா, அவர் தான் பயப்படுறாரே, உங்கள் மருமேந்து அடித்து துவம்சம் பண்ணியிருக்காரு, அப்புறம் எப்படி அப்படிங்கிறாங்க. நல்லா போட்டானா என் பேரன் அப்படின்னு சொல்ல, உடனே கிளவி பார்த்து எல்லாம் இப்போ நீ தான் தூண்டி விட்டுருப்ப போல இருக்கு, ஏன் அத்தா அப்படிங்களா, நான் தூண்டி விட்டாதான் என் பேரனுக்கு வீரன் உனக்கு தெரியுமாடா, தெரியாதா, இல்லாட்டி என் பேரன் நெஞ்சில் மிதிச்சானே ஓ உன்னை வந்தன்னைக்கு அது கூட உனக்கு தெரியலையாடா, இப்போவும் நீ என் பேரனுக்கு ஃபோன் போட்டேன்னா வந்து உன்னை தூணு ஊதிட்டு போயிடுவேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஓகே பயந்துட்டேம்மா, பண்ணுங்க உங்கள் பேரை எங்கே வராரான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. பஸ்ஸு அடுத்து இங்கே பாரு அனாவசியமாக பேசாதீங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. கோமதி இங்கே வந்து கோதாவரி வந்துக்கிட்டு அடுத்து ஒரு பஸ்ஸு இதில் சைனை போட சொல்லுங்கள், உங்கள் மக எங்கே அப்படிங்கிறாங்க. அவள் வெளியில் போயிருக்கா, இங்கெல்லாம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ பயந்துட்டு உள்ளார ஒழிச்சு வச்சுருக்கியா அப்படின்னு ரூம் ரொம்ப போய் தேட, ஏய் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடா போயிட்டுருக்குன்னு அப்படின்னு சட்டையோட பிடிச்சி பாட்டி என்ன பண்ணுது, சாந்தியும் பாட்டியும் பிடிச்சி இழுத்தாராங்க. அவங்க மாமா ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. என்னது இது எல்லாருமே இப்படி பஜாரியார் அப்படி ரவுடி மாதிரி இருக்குதுங்களே அப்படின்னுட்டு இதுங்க வந்து ஆரம்பத்தில் சண்டை போட ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணுது, டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, இவங்க இப்படி நம்ம குமரன் மாமாவுக்கு அடித்து சொல்லிடுவோம், ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு நர்மதா குமரனுக்கு ஃபோன் அடிக்குது. பார்த்தா என்ன பண்ணுறாரு, ஃபோனை அடித்தா எடுக்கல, அவர் பிஸியில் வேலையில் இருக்காங்க. சரி நம்ம அக்காவுக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கா அப்படின்னு சொல்லலான்னு ஃபோன் அடித்தா இந்த பிள்ளை தான் நல்லா தூங்குதா, விஜய் தான் கண்ணை முழிக்கிறாரு. காவேரிட்டு வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வருது அப்படின்ட்டு அட்டன் தான் பண்ணுறாங்க. அக்கா 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 சீக்கிரம்க்கா வாக்கா, அந்த பஸ்ஸு அவங்க எல்லோரும் வந்து நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கக்கா அப்படின்னு அழுகுதா. அழுத கையோட பார்த்தா ஐயோ அப்படி விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரி மாதிரி இந்த வந்துட்டேன் நீ கவலைப்படாமல் இரு, அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டு அவனை நான் வச்சுக்கிறேன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி வயசில் சொல்லிட்டு தூங்குறாங்களா. அப்படியே தூங்குற ஆளை அப்படியே தடையை கொடுத்துட்டு போர்வை எடுத்து போத்திட்டு ஏசியை மிதமாக வச்சுட்டு விஜய் சும்மா பஞ்சா பறக்குறாருங்க. 10 நிமிஷத்தில் காவேரி வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிறுமிக்கிட்டு வந்து வாசலில் நிற்கிறாரு. இங்கே எப்படி கத்திக்கிட்டு இருக்காரா, எங்கே உன் பொண்ணை வந்து சைன் பண்ண சொல்லு அப்படின்னு இருக்கல. ஹலோ மிஸ்டர் பசு, பசு பெத்த கொசு இங்கே பாரு அப்படின்னு எப்படி திரும்பி பார்க்குறாங்க. யாருக்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது ஏன் வீடுடா, ஏன் வீட்டுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா, இங்கே பாரு விஜய் நீ வந்து எங்கள் புள்ள கழுத்தில் தாலி அப்படிங்கிற அப்படியே முறைச்சிக்கிட்டு வராரா. உடனே தாலி கட்டணும்னு சொல்லக்கூட முடியலை, அவங்க மாமா பயந்துடுறாரு. அவரையே மிரட்டுற அப்படின்னு பசுபதி சொல்ல, பசுபதியுமே ஒரு செகண்டு பின்னாடியே போகிறான். இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னுட்டு அப்படியே கையை அப்படியே மறித்து மறுபடியும் வெத்தலை போடுற மாதிரி கசக்கிக்கிட்டே போயிட்டு அப்படியே கழுத்தில் வைக்கிறாரு பாருங்க. பசு கழுத்தில் தூக்கிடுறாருங்க. இங்கிட்டு அவங்க மாமாவை தூக்கிறாருங்க. 2 பேரையும் தூக்கிட்டு, ஏன்னா நான் உங்கள் 2 பேருக்கு நல்லா தானே பஞ்சர் பண்ணி வைத்தேன், அப்படி இருந்து உங்களுக்கு டிஞ்சர் என்ன போட்டுக்கிட்டே இருக்கணுமா, இன்னும் அட்டங்க மாட்டிங்களா, இங்கே பாரு மரியாதை விடு அப்படிங்கிறாங்களா. சாரதா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே விசில் அடிச்சிருதுங்க சாந்தியும் பாட்டியும். சூப்பர் மாப்பிள்ள சூப்பர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னை விடுறியான்னு கத்துறாங்க. ஆனால் அவர் விடவே மாட்டேங்கிறாரு. ஐயோ தம்பின்னு கூட சொல்லுங்க, ஐயோ விடுங்க அப்படிங்கிறாங்க சாரதா. ஏப்பா இங்கேயும் வந்து கொலப்பள்ளியில் விழுகிறதுக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி மாமியா கிளவி கத்துறாளே அப்படின்ட்டு விஜய் அவங்க 2 பேரும் இறக்கி விட்டுறாரு. இறக்கி விட்டதுக்கப்புறம் அப்படியே தொண்டையெல்லாம் சிமுறாரு. தங்கச்சிமா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் உங்களுக்காக சொல்ல, இங்கே வந்து 2 பணம் கடந்தா எங்களுக்கு தான் அசிங்கம், அப்புறம் அந்த பள்ளியும் ஏற்றுக்கணுமா, சும்மா பத்திரிக்கைக்காரங்க வர்றாங்க, இனி மறுபடியும் அவங்களும் வரணுமா அப்படின்னு தான் நான் சொன்னேன். இங்கே பாருங்கள் அவங்க தான் தேவையில்லாத அண்ணன், நீனு தப்பா, நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. உடனே அருமா வந்துட்டு, அம்மா என்னம்மா நம்மளை வந்து காப்பாற்ற வந்திருக்காரு மாமா, அவங்களையும் சேர்த்து அவங்க லிஸ்ட்டில் வைக்கிறீங்க, எல்லாம் ஒன்று தாண்டி, இதோ இங்கே நிற்கிறிய மாமான்னு சொல்கிறியே, இந்த நிற்கிறாரே இவரால் தானே இதுக வந்து போட்டு படுத்தி எடுக்குதுங்க, நமக்கு தேவையா அப்படிங்கல. அப்போ தான் சாந்தி வந்து பேசுது, என்னது இந்த மாப்பிள்ளனால அவன் பசு வந்து நிற்கிறானா, பசுவோட ஆட்டம் இங்கே இல்லடி, அங்கேருந்து ஆரம்பம் அங்கே இருக்குது, கொடைக்கானலேருந்தே வந்திருக்கு. இதுங்க சொன்ன கதையெல்லாம் நீங்கள் இப்போ தான் நான் முழுசாக கேட்டேன். என் அம்மா சொன்னிச்சு, அந்த வீட்டில் அடைக்கலம் கொடுத்ததே இவங்க தாத்தாவும் பாட்டியுமாமே, அந்த நன்றி கூட உனக்கு கொஞ்சமாக இல்லையாடி, எல்லா இடத்துக்கும் வீடு கொடுக்கக்கூடாதுன்னு இவன் விரட்டி அடிச்சிருக்கானாமே, அப்படி பாடாப்படுத்தி எடுத்திருக்கேன். அந்த புள்ள பணம் உதவி பண்ணியிருக்கு, ஆப்ரேஷனுக்கு பண்ணியிருக்கு, எல்லாமே உதவி பண்ணியிருக்கு, உன் பொண்ணை தாங்குன்னு தாங்கியிருக்கு, தாத்தாவும் பாட்டியும் அப்படி தாங்கியிருக்காக, எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் எப்படி நன்றி மறந்துட்டு அவங்கள தானே என் மயனே உங்கள் கூட்டில் சேர்த்துக்கிட்டு அடிக்க வச்சிருக்கீங்க, இது நல்லதுக்குல சாரதா, நன்றி மறந்தா உயர்வே இல்லைன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர், தள்ளுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாடுறா நீங்கள் கிளம்புறீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே 2 பேரும் தொண்டை அப்படியே செருமிக்கிட்டு, உன்னை நான் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி
நில்லு அப்படிங்கிறாங்க விஜய். நிற்கிறாங்களா? இனிமேல் இந்த மாதிரி சில்லித்தனமாக நடந்துக்கிட்ட நான் உங்கள் அப்பா மேலே கை வச்சது உன் மேலே வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் ஒரு பொண்ணாச்சேன்னு உன்னை விட்டு வச்சுட்ருக்கேன், மரியாதையை ஓடிப்பீர் அப்படிங்கிறாங்க. அப்படி பயம் வந்துடுது. ஏன்னா கோவம் அப்படியே செம்மையாக கண்ணம் அப்படி கண்ணில் தெரியுது விஜயோட கண்ணில். அதுக்கப்புறம் 3 பேர் அங்கேருந்து ஓடிடுதுங்க. போதுமாப்பா போதுமா, நீ பண்ண கூத்து எப்படி வந்து நிற்கிது பாரு. அத்தை என்னத்தை இப்படி பண்ணுறீங்க, இப்படி பேசுகிறீங்க, நான் என்னத்தை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அதே தான் நானும் கேட்குறேன், அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுடி, அவர் நல்லதான் பண்ணார், ரொம்ப பேசாதடி, அவங்க எப்படி அலப்புனேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா அத்தை, நான் சொல்கிறேன் இதுக்கு எல்லா காரணமும் இந்த மாப்பிள்ளை தான், இந்த பாவிதன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் சரி எப்படியோ நம்ம காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. வெளில வந்தோன்னே தம்ம நர்மதா மட்டும் வெளியில் வந்து மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், உனக்கு தாண்டா சொல்லணும். ஏன் மாமா எனக்கு எதுக்கு, நீ மட்டும் கால் பண்ணி சொல்லலைன்னா நான் எப்படி இங்கே வந்திருக்க முடியும்? நான் சொன்னேனா? நான் எப்போ உங்களுக்கு சொல்லவே இல்லையே. நீ சொன்னடா, நான் தான் சரி இப்போயே வந்துடுறேன் கவலைப்படாத அப்படின்னு சொன்னேன்ல. மாமா அது நான் அக்காவுக்குள்ள சொன்னேன், அது அக்காவில் பதில் சொன்னுச்சு. என்னது அக்கா சொன்னிச்சா? அக்கா தான், அக்காவுக்கு தான் நீ பண்ண, ஆனால் நான் பேசுனது நான்டா அப்படிங்கிறாங்களா. நீங்களா? இல்லையா அக்காவில் அக்கா வயசில் கேட்டுச்சு. மதியானத்துலேருந்து நான் தாண்டா தங்கம் பேசிகிட்டு இருக்கேன். மாமா என்ன மாமா? ஆமாம் நான் அக்கா கூட நான் தாண்டா இருக்கேன், அக்காவும் நானும் சந்தோஷமாக இருக்கேன்டா. நீ சந்தோஷமாக இருக்கியா? உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற. மாமா அக்காவும் நீங்களும் ஒன்று சேர மாட்டீங்களா? நான் தாவா இருக்கேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகுது. வேணும் இங்கே பாரு, ஐயோ அக்கா அடிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறியா பேசுறியா அக்கா கூட? ஐயோ அம்மா வந்துருமே எட்டி பார்க்க, அதெல்லாம் வராது இங்கிட்டு வா அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போய் வீடியோ கால் தான் பண்ணுது. பார்த்தா நர்மதா அப்படி தூக்கி வாரி போடுது. நர்மதாவா? காவேரி உடனே பரபரப்பாக இருக்காங்க. அக்கா அக்கா மாமா எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ தைரியமாக பேசுக்க அப்படிங்கல. அக்கா நீ இருக்கிற இடத்துல காமிக்கா அப்படிங்கல. அப்படியே சுற்றி காமிக்கிறாங்க. வாவ் சூப்பராக இருக்குக்கா வீடு, நல்லா இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. மாமா அங்கே தான் இருந்தாங்களா? ஆமாடி இப்போ அங்கே வந்துட்டாரா? ஆமாம் அப்படின்னு நடந்த பிரச்சனையை நர்மதா சொல்லுதா. அப்படியா அப்படின்ட்டு எப்படிங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் எப்படிங்க அப்படித்தாங்க அப்படின்ட்டு. நர்மதா வேறு எதுவும் தொந்தரவுப்படுத்தினானா? அதான் மாமா இருக்கையில் நீ ஏக்கா பயப்படுற, வந்து எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டார்ல, பசு பறந்து போயிடுச்சு. அப்போ அந்த கொசு துவம்சமாக ஓடி போயிடுச்சு, அது அதை விட அப்படிங்கிறாங்க. நர்மதா அப்படின்னு கூப்பிட்டேன்னு ஐயோ அம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுதா. அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டு காவேரி அது எப்படி உங்கள் வீட்டில் எல்லாருமே நர்மதா காவேரி அப்படின்னு ஐயோ அம்மா அப்படின்னு ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறீங்க? ஏங்க அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டா யாராக இருந்தாலும் அப்படி தாங்க ஓடுவாங்க. இப்போ கூட விஜய் அப்படின்னு நான் கூப்பிட்றேன், என்ன பண்ணுறீங்கன்னு பாப்போமா? ஐயோ என் பொண்டாட்டி கூப்பிட்றா அப்படின்னு அடுத்த செகண்ட் காவேரி பக்கத்தில் நிற்கிறாரா. அதாவது கப்புன்னு போயிட்டு குப்புன்னு நிற்கும்போல பேய் படுத்துங்களா அந்த மாதிரி நிற்கிறார். என்னங்க அப்படிங்கிற. நீ தானே சொன்ன கூப்பிட்டா அப்படி தான் கப்புன்னு ஓடுவாங்கன்னு, அதான் என் பொண்டாட்டி கூப்பிட்டா வந்து நின்றுட்டேன் அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சி மறுபடியும் சிரிக்கிறாங்க. எப்பட்றா என்னை தூங்க வச்சுட்டு போய் என் துன்பத்தை என் வீட்டு கஷ்டத்தை போக்கிட்டு வந்துட்டீங்க ஒரு கணத்தில் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் சூப்பராக இருக்கா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.